Hi guys, welcome back to our channel. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா the life of Naruto Uzumaki before becoming a pain. அதனால் இதை பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தீங்கன்னா கூட சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். அது எந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாகட்டோ அடுத்து பெயினாக வருவோம் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் பார்க்க தரமாகவே இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வீடியோ போட போகிறேன். ஸோ கான்செப்ட் புரியுதா? அது மட்டும் இல்லாமல் ஐயாவுக்கு கொஞ்சம் கோல்டு, ஸோ வாய்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் கரும். சரி ஓகே, வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்குது சாலினி கேர்ஸ் அண்ட் நான் உங்கள் ரஜீவா. ஒரு நாள் 2 லீஃப் வில்லேஜ் ஷினோபி என்ன பண்ணுவாங்கன்னா நாகட்டோ அவங்க பேரண்ட்ஸையும் பார்த்து அடின்னு போட்டு அடிப்பாங்க. அப்புறம் அவங்க அம்மாவை புடிச்சிட்டு நல்லா அடி அடிச்சு நாகட்டோ அவங்க அம்மாவையும் பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் வில்லேஜ் ஷினோபி கொண்டுருவான். அவங்க அப்பா அதை பார்த்துட்டு நாகட்டோ இங்கே போடா அப்படின்னு சொல்லுவார். பட் எதையும் கேட்காம நம்ம நாகட்டோ அங்கேயே உட்காந்துட்ட பிறகு நான் அவங்க அப்பாவே சாழ்த்துருவாங்க. நாகட்டோ பயங்கரமாக கதறி அழுறான். அப்புறம் ஒரு ஷினோபி நம்ம கொல்ல வேண்டியவங்க இவங்க கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம நாகட்டோக்கு பார்த்தீங்கன்னா செம்ம காண்டாயிட்டோம். ஸோ அந்த நேரத்தில் தான் நம்ம நாகட்டோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் தன்னோட ரெனிகனை யூஸ் பண்ணுவான். யூஸ் மட்டும் பண்ணுறது இல்லாமல் 2 பேரும் அந்த இடத்துல கையோட போட்டும் தள்ளிடுவான். போட்டு தள்ளிட்டு நம்ம நாகட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் எங்கே போகிறதுனே தெரியாது. ஏன்னா அது ஒரு வாரா இருக்கு அப்படின்றதுனால எல்லாரும் அடிச்சிட்டு இருப்பாங்க. பார்த்தது குடிக்க அவன் சாப்பாடு தண்ணி தேடுறதுக்கு அவன் ரொம்பவே கஷ்டப்படுவான். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணானோ ஒரு குகையாண்ட போய் ஒரு கீழே ஒரு பண்ணு கிடைக்கும். அந்த பண்ணை அவன் எடுத்துக்கிட்டு அந்த பண்ணை போய் சாப்பிடுவான். லேட்டாக அவன் நடந்து போயிட்டு இருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்கடிச்சு கீழே விழுந்துருவான். பசி மயக்கும். அப்போ பார்த்து ஒரு நாய் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணும், தடவி கொடுக்கும். அவன் அப்படியே அந்த இடத்துலேருந்து எழுந்திரிச்சு அந்த நாயை திரும்பி பார்ப்பான். அந்த நாய் பார்த்தீங்கன்னா நாக்கை தொங்க போட்டு நிற்கும். இவன் வந்து நீயும் இந்த வாரில் மாட்டிக்கிட்டே அப்படின்னு கேட்பான். லேட்டராக அவனும் அந்த நாயும் பார்த்தீங்கன்னா ஓரமாக உட்காந்துட்டு பசியில் ரொம்பவே வாடி கிடப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம நாகட்டோ என்ன பண்ணுறோன்னா ஒரு கதவை போய் தட்டலான்னு ஒரு கதவை தட்டுறான். அங்கே போய் எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறீங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் மட்டும் அங்கேருந்து கதவை திரும்பி பார்ப்பாரு. தேங்க்ஸ், எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது என்கிட்ட இல்லை, எனக்கு காலி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவான். லேட்டர் நம்ம நாகட்டோக்கு ரொம்பவே மனசு வாடி போயிடும். ஸோ லேட்டர் நம்ம நாகட்டோ பார்த்தீங்கன்னா அங்கே நடப்பான். நடக்கும்போது சரணா நம்ம நாகட்டோ அந்த ஜன்னலை எட்டி பார்க்கும்போது அங்கே லாட் ஆஃப் பன்ஸ் இருக்கும். இதை பார்த்து நம்ம நாகட்டோக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடும். இருந்து எனக்கு கொடுக்க மாட்டாங்களேன்ற என்ன வரும். ரொம்பவே பார்த்தீங்கன்னா டயர்டாக ஒரு இடத்துல போய் நடந்துகிட்டே இருந்திருப்பான். ஒரு இடத்துக்கு மேலே அவன் பசி மயக்கத்தினால கீழே விழுந்துருவான். அந்த நாயை அவனை எழுப்ப பார்க்கும். பட் அவன் எந்திரிக்கிற மாதிரி தெரியல. சடனாக அவன் கண்ணை துறத்துக்கும் போது ஒரு பொண்ணு வந்து நிற்கும். அவள் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கொடன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு பன் தருவான். அந்த பண்ணை பார்த்தீங்கன்னா அவன் வாங்கிட்டு ரொம்ப சிரிச்சிட்டு இருப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு குகையாண்ட அவங்க போவாங்க. அவன் அந்த பண்ணை சாப்பிட்லான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த நாய்க்கும் பாதி பண்ணை கொடுத்துட்டு தான் அவனும் போய் சாப்பிடுவான். அந்த நாயும் பசியாக இருக்குன்னு தெரில, பயங்கரமாக சாப்பிடுது. கொனன் இவனை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவா. இவனை நான் ரோட்டில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு நீ யார் அப்படின்னு கேட்பான். அதுக்கு வந்து நீ யார் அப்படின்னு கேட்கும்போது நான் நாகட்டோ அப்படின்னு சொல்லுவான். ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க 3 பேரும் நம்ம திருடி சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வருவாங்க. அந்த மாதிரி யாகிக்கவும் திருடுவான். ஒரு இடத்துக்கு மேலே அந்த நாயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு வரும். அந்த லேடி துரத்த வரும்போது இவங்க எல்லாரும் ஆப்பிள் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சாரி வைஸ் கொஞ்சம் கோல்டாக இருக்குது. அதுதான் இந்த 3 பேரும் ஒரு வழியாக அச்சீவ் பண்ணிட்டோன்னு சொல்லி சந்தோஷமாக இருப்பாங்க. யாகிக்கோ ஒரு வாட்டர் மெலனை திருடும் போது அங்கே இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. லேட்டராக அவங்க பார்த்தீங்கன்னா யாகிக்கோ 3 பேரும் அடி அடிச்சிருவாங்க. பட் என்னதான் அப்படி இருந்தாலுமே இவங்க மனசு உடையாமல் இவங்க 2 பேரும் 3 பேர் சந்தோஷமாகவே இருக்காங்க. இவங்க வேறு இடத்துக்கு போவாங்க. அந்த நேரத்தில் இவங்களோட பிளான்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி சொல்லுவாங்க. அதாவது நம்ம யாகிக்கோ இந்த உலகத்துக்கு பீஸை கொண்டு வர போகிறேன், எந்த ஒரு சண்டையுமே இருக்காமல் நிம்மதியை கொண்டு வர போகிறேன் அப்படின்ற மாதிரி யாகிக்கோ சொல்லிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாம் வந்து வெடிச்சிருவாங்க. இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிப்பட்டு கீழே வந்துருவாங்க. ஸோ அவ்வளோதாங்க பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோ கூட சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்போ எல்லாம் கோல்டும் சரியான பிறகு நல்ல ஒரு தெளிவான வீடியோவாக போடுறேன். நான் எதனா தப்பாக சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் அதையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.